விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஐப்பசி மாதம் ஒரு வெற்றியான மாதம், ஒரு ஜாக்பாட் மாதம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? அதாவது பல்லடம் தொகுதியில் 10,000 ஓட்டோட லீடிங் அமாவாசை அப்படின்னு ஒரு கேரக்டர் நம்ம சத்யராஜ் பண்ணியிருப்பார். ஃபர்ஸ்ட் ரவுண்டு முடிஞ்சது, செகண்ட் ரவுண்டுங்கும் போது லைட்டாக அந்த எட்ஜில் இருக்கிற கொஞ்சம் பின்னாடி வந்து உட்காருவார். 20,000 ஓட்ஸில் லீடிங்கில் இருக்காங்க அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் 1,00,000 ஓட்டு, அதுக்கப்புறம் 2,00,000 ஓட்டு, ஜெயிச்சே விட்டார் ஐயா அப்படிங்கிற மாதிரி விருச்சிகராசி நண்பர்களுக்கு சும்மா செம்மையாக இருக்குது. என்ன சொல்கிறது, பாக்கியஸ்தானத்தில் வந்து குரு உட்கார்ந்துருக்கிறது, குருவுடைய சாக்ஷாத் பார்வை உங்களுக்கு. நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகும். 40 வயசாச்சு சார், நான்லாம் 70s கிட்ஸு சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகும். பொதுவாக நிறைய பேருக்கு வெளியூர் போகக்கூடிய பிராப்தம், நிறைய பேருக்கு பூர்வீக சொத்துக்கள் அமையக்கூடிய பிராப்தம், நிறைய பேருக்கு ஒரு அம்மன் கோவில் கட்டுறக்கு பணம் கொடுப்பீங்க, இல்லைன்னா கோவில் குளம் கட்டுறக்கு பணம் கொடுப்பீங்க, பூர்வீக சொத்துக்கள் வந்து சேரும். நிறைய பேருக்கு அவார்ட்ஸ் கிடைக்கும், ரிவார்ட்ஸ் கிடைக்கும், ரெக்கக்னிஷன் கிடைக்கும், பெரிய பொறுப்புகள் வரும், நிறைய அப்பாயின்மெண்ட் வரும். செம்மையாக இருக்க போகிறீங்க. உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனை, பாதிப்பு, சகல விதமான தோஷங்களும் கழியும். ஏன்னா குரு தன்னுடைய வீட்டுக்கு, அதாவது சந்திரன் வீட்டில் வந்து குரு உட்காரும்போது அது உச்சஸ்தாய்வு இருக்குது. இன்ஃபேக்ட் சொன்னால் ராசி லக்னத்தை குருஸ்தானத்தை பார்க்கும்போது அது ஒரு யோகமாகவும் மாறுது. இந்த டைம் பீரியடில் உங்கள் வாழ்க்கையில் மிக முக்கியமான அரசியல் மாற்றம் ஏற்பட போகிறது. அரசியலில் இருக்கிறவங்களுக்கு மாற்றம், இல்லைன்னா வாழ்க்கையில் ஒரு பெரிய அரசியல் ஆக போது அது உங்களுக்கு சாதகமாக மாறப்போகிறது. சாட்சாத் உங்கள் அப்பாவே வந்து பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேருக்கு நிறைய மாற்றங்கள், அமோகமான ஏற்றங்கள், நினச்ச எல்லா காரியம் வெற்றி பெறுவதுங்கிற மாதிரி சும்மா விருச்சிகத்துக்கு செம்மையாக இருக்குது. அதுவும் 10 நாளுக்கு அப்புறம் ராசி அதிபதி, லக்னத்தின் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் புதனோட சேர்ந்து வந்து உட்கார போகிறார். செவ்வாய் புதன் சேருவது பொதுவாக நல்லதில்லை, ஆனால் அந்த இடத்துல புதன் உங்களுக்கு கேட்ட நட்சத்திரத்தில் போகும்போது உங்களுக்கு நல்லது பண்ணுவார். அதனால் இந்த மாதத்தில் கண்டிப்பாக யூ கேன் டெஃபினெட்லி see there's a big change happening. பயங்கரமான சந்தோஷம். வெளியூர் பிரயாணம், வெளிநாடு பிரயாணம், ப்ரொஃபஸர் உத்தியோகம் கிடைக்கிறது, வெளியூர் உத்தியோகம் கிடைக்கிறது, அப்பாவுடைய ஒரு பெரிய ஒரு பணம் உங்களுக்கு வர்றது, அப்பாவுடைய ஆதரவு, அப்பாவுடைய ஆசீர்வாதம், முன்னோர்கள் ஆசீர்வாதம், அத்தனை பேரும் உங்களை புகழ்வாங்க. மார்க் மை வேர்ட்ஸ், அத்தனை பேரும் விருச்சிக ராசி நண்பர்களை புகழ்வாங்க. விரயஸ்தானத்தில் உட்காந்துருக்கக்கூடிய செவ்வாய் சூரியன் ஹெல்த் பார்த்துக்கணும். வயிறு, பம் அந்த மாதிரி இடங்கள்ல பிரச்சனை வரலாம். சில பேருக்கு லாபஸ்தானத்தில் சுக்கரன் நீச்சம் அடைஞ்சிருக்கனால எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லையுமே கவனமாக இருக்கணும். சனி வக்கரம், அதனால் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ஒரு பெண் மூலியமாக வந்து கரையக்கூடிய வாய்ப்புகள், இல்லைன்னா ஏதோ ஒரு நல்ல கதை சொல்லி உங்கள்கிட்ட இருந்து பணம் வாங்கிட்டு போகிற மாதிரி இருக்குது, அதை பார்த்துக்கணும். சந்தோஷங்கிறது 85, பொருளாதார ஏற்றம்ங்கிறது 98. ஃபேண்டாஸ்டிக்காக இருப்பீங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.